இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு பிதா குமாரர் பரிசுத்தாவினர் பாகம் 2. இதில் நிறைய கேள்விகள் எழும்பி இருக்கிறனால இது 2வது பாகம் பண்ணுறோம். இந்த 2வது பாகத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் தலைப்பு, ஒரே தேவன் அதில் 3 நபர்கள் அடங்கி இருக்கிறாங்களா அப்படின்றதான் கேள்வி. ஒரே தெய்வம் அதில் 3 நபர்கள், அதாவது பிதா குமாரர் பரிசுத்தாவினர் அடங்கி இருக்கிறாங்களா, இல்லைன்னா பிதாவே இயேசு கிறிஸ்துவா புதிய ஏற்பாட்டில் வந்தாரா, இல்லை இயேசு கிறிஸ்து வேறையா, பிதாவானவர் வேறையா, பரிசுத்தானவர் வேறையா, இல்லை இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா, இந்த ஒன்றிலிருந்து பிதாவானவர், அந்த ஒன்றிலிருந்து குமாரர், அதுக்கப்புறமா பரிசுத்தானவர் அப்படின்னு பேசப்படுதா, இல்லை எல்லாமே சேர்ந்ததா, இதனை குறித்து எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள், அதாவது ஆரம்ப கிறிஸ்தவத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா இதனை குறித்து நிறைய கேள்விகள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே தெய்வம், இல்லைன்னா ஒரே கர்த்தர், இல்லைன்னா ஒரே ஆவியானவர், இவங்களெல்லாம் சேர்க்கிறதா இல்லை தனித்தனியாக வேதாகமத்தில் பார்க்குறாங்களா, இது எப்படி அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அதை தெரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து, அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்து நாட்களில் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து பழக்கப்பட்டதில்லை, இல்லைனா பழைய ஏற்பாட்டில் யாராவது கூட இருந்து யாரும் நம்ம பார்த்ததில்லை. இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பேதுருனுடைய கருத்து, பிதா குமாரர் பரிசுத்தாவினர், பேதுருனுடைய கருத்து என்ன, அப்போஸ்தலர் யோவானுடைய கருத்து என்ன, தீர்க்கதரிசியாகிய ஐசாயனுடைய கருத்து என்ன, அதே மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள், அதாவது சாலமோன் எழுதின நீதிமொழிகள். ஆனால் இந்த புத்தகங்கள், இந்த 30வது அதிகாரம் வேற யாரும் எழுதியிருக்காங்க, ஆனாலும் இவருடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி, இதனுடைய பதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது யோவானுடைய சீஷர்கள், அதாவது அப்போஸ்தலராகிய யோவான், அவருடைய சீஷர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி. இது என்னன்னாக்கா, அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய, அதாவது ஆரம்ப அந்த அப்போஸ்தலருடைய காலங்கள் முடிந்த பிறகு யோவான், கடைசியாக இருந்த யோவானுடைய, அந்த அப்போஸ்தலராகிய யோவானுடைய சீஷர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிதா குமாரர் பரிசுத்தானவர், இவங்களை தனித்தனியாக நீங்கள் பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, தனித்தனியாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதனுடைய உள்கருத்து என்ன அப்படின்றத இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ முதல்ல கருத்து என்ன அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துவே கேட்குறாராம். அதாவது மத்தேயு அந்த 1வது புஸ்தகம், புதிய ஏற்பாடு 1வது புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 16:15 அதில் நான் வாசிக்கிறேன். 16:15 இதில் 16-17 ரொம்ப முக்கியமான வசனங்கள். நான் 15லேருந்து வாசிக்கிறேன். நான் மத்தேயு 16:15. அப்பொழுது இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஸோ சீஷர்களுக்கு பார்த்து என்ன கேட்டார்னாக்கா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு, 16வது வசனம், சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். 17வது வசனம், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சியோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு, சீஷர்கள் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேதுரு இதை ஆன்சர் பண்ணுறாரு, இந்த கேள்வியை ஆன்சர் பண்ணுறாரு. இந்த கேள்வியை ஆன்சர் பண்ண உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இந்த பதிலை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த வெளிப்பாடை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. ஸோ இயேசு கிறிஸ்து இங்கே இருக்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அப்படின்னு சொல்கிறார். இல்லைன்னா இப்படி சொல்லியிருக்கலாம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கலாம், பூமியில் இருக்கிற நான் உனக்கு வெளிப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவரைய, என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எப்படி சொல்கிறாருனாக்கா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு பதில் கொடுத்தார், இல்லை வெளிப்பாடை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. இது மாம்சம் ரத்தம் உனக்கு இது வெளிப்படுத்தலப்பா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து யார், ஹூ இஸ் ஜீசஸ், இல்லைன்னா டிஃபைன் அப்படின்றான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி நீங்கள் விளக்கமாக சொல்ல முடியும், இதை இந்த விளக்கத்தை, இந்த டெஃபினிஷனை கரெக்ட் அப்படின்னு சொன்ன ஒரு இடம் எதுனாக்கா இந்த இடம் தான் அது. ஸோ இதனால் ஞாபகம் வச்சுங்க, மத்தேயு 16:16 இது சுவிசேஷத்துக்கு நீங்கள் எங்கேயாவது போகும்போதோ இது பயன்படும். மத்தேயு 16:16 ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய
குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சரிங்களா? இந்த முதல் செக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சது? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பேதுரு இங்கே இருக்கிறாரு, பரலோகம் அப்படின்றது மேலே இருக்குது. அந்த பரலோகத்தில் பிதாவானவர் இருக்கார். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய பிதா, நம்முடைய பிதா, உங்களுடைய பிதா, பேதுருனுடைய பிதா, இயேசு கிறிஸ்துனுடைய பிதா பரலோகத்தில் இருக்காரு. ஸோ அவர் பேதுருக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே பேதுரு ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட இருந்து எல்லா உரையாடல் இதெல்லாம் பண்ண பிறகு இவருடைய அந்த கண்ணோட்டம் என்ன? பிதாவானவர், குமாரர், பரிசுத்தாவினரை குறித்து என்ன கண்ணோட்டம், இவர் இதனை குறித்து எப்படி எழுதுறார், எப்படி விவரமாக எழுதுறார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவர் சொந்தமாக எழுதின ஒரு 1 பேதுரு புஸ்தகத்தில் பார்ப்போம். அந்த சுருளில் பார்ப்போம். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 1-2 இதை நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய பொதுவான முதல் நிருபம் அப்படின்னு சொல்லி இதுக்கு தலைப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் பேதுரு பொதுவான ஒரு நிருபம் எழுதியிருந்தாலும் குறிப்பாக யாருக்கு எழுதினாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, முதலாவது வசனம் 1 பேதுரு 1-1ஆவது வசனம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே அப்படின்னு சொல்லி இந்த 2ஆவது வசனம் ஆரம்பிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது சில தேசங்களெல்லாம் அவர் குறிப்பிட்றார். என்னென்ன தேசங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொந்துனாக்கா பாண்டஸ் அப்படின்னு சொல்லி. பொந்துன்னா நீங்கள் ஏதோ எலி பொந்துன்னு நினச்சி போகிறீங்க, எலி போகிற சந்துன்னு. அது மாதிரி இல்லை. இது பொந்து அப்படின்றது என்ன அர்த்தம்னா பாண்டஸ். கலாத்தியா இது தெரியும், கலேஷியா அப்படின்னு சொல்லி. கப்பதோக்கியா, கப்படோஷியா. ஆசியா, பித்தினியா. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இந்த 5 தேசங்களிலே யார் சிதறி இருக்கிறாங்க? பரிசுத்தவான்கள், விசுவாசிகள். சிதறி இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு என்ன பண்ணுறாருன்னா பேதுரு எழுதுறாராம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் பார்த்தீங்கன்னா அந்த 7 சபைகளுக்கு எழுதுறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேதுரு பொதுவாக எழுதினாலும் அந்த சுருளை என்ன பண்ணுறாருனாக்கா அந்த 5 தேசங்களுக்கு இல்லைன்னா அந்த 5 பட்டணங்களுக்கு என்ன பண்ணுறாராம் கொடுத்து அனுப்புகிறாராம். அப்படி கொடுத்து அனுப்பும் போதோ எப்படி எழுதுறார் பாருங்க பேதுரு. 2ஆவது வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின் படியே. ஸோ பிதாவாகிய தேவன், அதாவது பிதா, நமக்கு பிதா, உங்களுக்கு பிதா, நம்ம எல்லோருக்கும் பிதா, இயேசு கிறிஸ்துக்கும் பிதா, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின் படியேனா இவங்களெல்லாம் தெரிந்து கொண்டு வைத்திருக்கார். யார்? பிதாவானவர் தெரிந்து முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கிறாராம். இவங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாராம். அவங்க அந்த 5 பேரும் அந்த 5 பட்டணங்களில் இல்லைன்னா 5 தேசங்களில் அவங்க இருக்கிறாங்க. சரி, 5 தேசங்களில் அந்த 5 தேசங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டர்க்கி அந்த தேசத்தில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 5 சிதறப்பட்டு இருக்கிற அந்த விசுவாசிகள்லாம் டர்க்கி தேசத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அவங்க சபைகளெல்லாம் அங்கேயே ஸ்தாபித்து அந்த சபைகளில் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின் படியே. அடுத்து இந்த 2ஆவது வசனத்தை 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்போது 2ஆவது வசனத்தினுடைய 2ஆவது பகுதிக்கு வரேன் நான். ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. அடுத்த பாட்டு. கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா 4 பாகங்கள் இருக்கு. இதில் இந்த 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தில் 4 பாகங்கள். 1 பார்த்தீங்க அப்படின்னா பிதாவானவனுடைய முன்னறிவின் படியே. இதுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்காருன்னா நீங்கள்லாம் என்னுடைய மகன் இல்லைன்னா கர்த்தரை நீங்கள்லாம் வழிபடுவீங்க, கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க, சபைகளில் நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி பிதாவானவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கி விடுறாராம். அந்த கூட்டங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில்
5 பட்டணங்களில் அவங்க இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அந்த 5 பட்டணத்தினுடைய பேர்கள் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு பட்டணம் வந்து பாண்டியஸ், கெப்படோஷியா, கலாசியா, அதுக்கு கலாத்தியா, அதுக்கப்புறமா ஏஷியா, இது போல் பட்டணங்கள் எல்லாம் அவங்க சிதறுண்டு அங்கங்கே இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்து எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. பிதாவானவர் உங்களை முன்குறிக்கப்பட்டு முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சிருக்காருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களை பரிசுத்தப்படுத்துறாருப்பா. ஏன்னா நீங்கள் பிதாவானவர் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களெல்லாம் வைத்திருக்கிறாங்க பாருங்கள். விசுவாசிகள் எல்லாம் ஒரு பட்டணத்தில் ஒரு இடங்களில் வச்சுருக்காங்க பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறாராம். மகன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த கூடியிருக்கிற அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அவர்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் அப்படின்னு சொல்லி ரத்தம் தெளிக்கப்படுது. இயேசு கிறிஸ்து அவர்களை ரத்தம் தெளித்து தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா பிதாவானவர் முன்குறிக்கப்பட்டவரை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ரத்தம் தெளிக்கப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அவர்களுக்காக ரத்தம் சிந்தினாராம். சிலுவையில் ஜெருசலேமில் அவர்களுக்காக அவருடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினாராம். அவர்களை வந்து என்ன பண்ணுறாராம் பரிசுத்தவானர் பரிசுத்தப்படுத்துகிறாராம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது முதலாவது அதாவது முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்டு, அதாவது அறிவிப்பின்படியே அப்படின்னா அறிவிப்பின்படியேனா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு மகனை கொடுக்குறார். மகன் என்ன பண்ணுறார் அவர்களுடைய அறிக்கையின்படி பாவத்தினுடைய அறிக்கையின்படி அவங்க வந்து அந்த ரட்சிப்புக்கு பாவத்தெல்லாம் அறிக்கையிடுறாங்க பாருங்கள். அதனால் அவர்களுக்காக அந்த பாவ அறிக்கையெல்லாம் பண்ணாங்க பாருங்கள். அவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டு அவர்களை தெரிந்து கொள்வார் யார் மகன். அந்த கூட்டத்தை பரிசுத்தப்படுத்தி வைக்கிறாராம். ஒருவேளை பரிசுத்தானவர் அவங்கள பரிசுத்தப்படலைன்னா அவங்க அசுத்தத்தில் போய் நாளடைவில் அசுத்தத்தில் போய் உலகத்தோடு போய் சேர்ந்துருவாங்க. அதனால் உலகத்தோடு போய் சேராதபடி பரிசுத்தப்படுத்தி மகனுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அவர்களுடைய அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வழி நடத்துதலில் ஏற்கனவே முன்பாகவே இவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து நடக்குதான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து என்னன்னு சொல்கிறாருன்னா பிதானுடைய வேலையையும் குமாரருடைய வேலையையும் பரிசுத்த ஆவியானவருடைய வேலையையும் இவர்களுக்கு யார் அந்த 5 பட்டணங்களில் இருக்கிற அந்த 5 பேருக்கும் இப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் பொறுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேதுரு முக்கியமான ஒரு அப்போஸ்தலர், முக்கியமான ஒரு சீஷர், பிரதான சீஷர். அதில் பார்த்தீங்கன்னா பிதாவை குறித்தும் மகனை குறித்தும், அதாவது அவருடைய மகனை குறித்தும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் எப்படி ஒரு கட்டமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம் 4ஆக பிரித்திருக்கிறதா. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்கிறாராம். அதனால் பேதுரு என்ன பண்ணல அப்படின்னா ஒருத்தருடைய பேராக சொல்லி நீ வந்து அடுத்த வருஷம் பெரிய பட்டணத்தில் இருப்ப, உனக்கு அடுத்த வருஷம் திருமணம் ஆகும், உனக்கு அடுத்த வருஷத்தில் உனக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் அப்படிலாம் சொல்லலை அவர். ஸோ பேதுரு என்ன சொன்னார்னா கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். பிதாவானவரை குறித்து சொல்லிட்டார் என்ன அவருடைய திட்டம், குமாரரை குறித்து சொல்லிட்டார், பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லிட்டார், பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் நீங்கள் பரிசுத்தத்துக்குள்ளே போங்க அப்படி சொல்லிட்டு கடைசியில் என்னன்னு சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். அந்த 2வது வசனத்தில் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது, உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருக கடவுது, உங்களுக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை அவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பேதுரு வந்து இப்படி முடிக்கிறார். ஸோ இப்படி தான் பேதுரு ஆரம்பிக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் யோவான் அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது, பிதாவானவரை குமாரரை குறித்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து பார்க்குறோம். ஸோ அப்போஸ்தலர் ஆகிய யோவானுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியில் கொண்டு போகப்பட்டு அங்கே பரலோகத்தில் நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணாராம் பார்த்துட்டு ஒரு வெளிப்படுத்தின அதிகாரம் சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு கடைசி புஸ்தகத்தை அவர் எழுதினாராம். புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு கடைசி புஸ்தகம். இதில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் ஆகிய யோவான் 1வது அதிகாரத்தில் நான் 4லேருந்து வாசிக்கிறேன். நான் அப்போஸ்தலர் வெளிப்படுத்தின விசேஷம் 1:4 நான் வாசிக்கிறேன். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும். ஸோ யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகள்னா அந்த ஆசியா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டு, ஒரு பெரிய இடம், அது வந்து டர்க்கியில் இப்போ இருக்கிற டர்க்கியில் இருக்குது. துர்க்கி அந்த பட்டணத்தில் அந்த பெரிய ஒரு தேசத்தில் இருக்கான். ஸோ யோவான் டர்க்கி தேசத்தில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுவதாவது அப்படின்னு அர்த்தம் அது. சரிங்களா? ஸோ இந்த
வெளிப்பாடை வந்து யாருக்கு கொடுக்குறாராம்? 7 சபைகளுக்கு, இல்லைன்னா 7 பட்டணத்துக்கு. பேதுரு யாருக்கு கொடுத்தாரு? உதாரணத்துக்கு ஒரு 5 பட்டணத்துக்கு கொடுத்தாரு. யோவான் யாருக்கு கொடுக்குறாரு? ஒரு 7 பட்டணத்துக்கு எழுதுறாருப்பா. இதான்ப்பா விஷயம், நான் அப்படி தான் பார்த்தேன். ஆவியில் நிரம்பி நான் பரிசுத்தானவரால் என்னை மேலே கொண்டு போகப்பட்டு அங்கே இருக்கிற தூதர் வந்து, இயேசு கிறிஸ்துனுடைய தூதர் வந்து எனக்கு எல்லாம் சுட்டி காட்டினாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவோடு நான் பேசினேன், அங்கே இருக்கிற மூப்பர்களோடு நான் பேசினேன், இதெல்லாம் என்னென்னலாம் நான் பார்த்தேன் அப்படின்றத இவர் விளக்கமாக சொல்கிறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்படி எழுதுறாரு பாருங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸோ கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த வசனம் 6வது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கலர நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வசனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரை கொண்டு வர்றார். யாரு? யோவான். பிதாவானவருக்கு முன்பாக வந்து குமாரர் கொண்டு போயிட்டு அந்த விசுவாசிகளை நிறுத்தணுமா. குமாரர் இந்த 7 பட்டணங்கள் இல்லைன்னா விசுவாசிகளை, அந்த 7 சபைகளில் இருக்கிற அந்த விசுவாசிகளை கொண்டு போயிட்டு யார் முன்னாடி நிறுத்தணுமா? பிதாவானவருக்கு முன்பாக நிறுத்தணுமா. ஏன் பிதாவானவருக்கு முன்பாக நிறுத்தணும்? பிதாவானவர் முன்குறிக்கப்பட்டு அவர்களெல்லாம் யார் கைக்கு கொடுத்துருக்காரு? மகனுடைய கைக்கு கொடுத்துருக்காரு. மகன் என்ன பண்ணாரு? அவர்களுடைய பாவத்தினுடைய அறிக்கையின்படி என்ன பண்ணாருன்னா ரத்தம் சிந்தி, அதாவது பாவங்கலர அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம படிச்சோம். நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்கலர நம்மை கழுவி. ஸோ ரத்தத்தினால அவர் என்ன பண்ணாரா? ரத்தம் சிந்தி நம்மளை கழுவினாராம். ஸோ இப்படி இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விசுவாசிகளை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு குரூப்பை அப்படி வைக்கிறாராம். ஸோ அவரை என்ன பண்ணுறாருன்னா, அவர்கள் தான் யாராம்? அவர்கள் தான் இப்படி ராஜாக்களும், அந்த தனித்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? ராஜாக்களும் ஆசாரியர்களும். புரிஞ்சுங்களா? அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாது. ஸோ இது போல் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா யாருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாராம்? தேவனுக்கு முன்பாக கொண்டு போயிட்டு குமாரர் நிறுத்துறாராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குமாரர் எப்படி இருக்கிறார்? தேவன் இங்கே இருக்கிறார். அந்த விசுவாசிகள் எல்லாம் கொண்டு போயிட்டு தேவனுக்கு முன்பாக எப்படி நிறுத்துறாராம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா யோவான் பிதாவை குறித்தும் மகனை குறித்தும் எப்படி எழுதுறார் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசாயா, பழைய ஏற்பாட்டினுடைய ஐசாயா மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய கண்ணோட்டம் என்ன? யார் மேலே? பிதா, குமாரர், பரிசுத்தானர் மேலே அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்றத பார்ப்போம். ஐசாயா 48 அதில் பார்த்தீங்கன்னா 16வது வசனம். ஐசாயா 48, ஏசாயா 48 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16வது வசனம். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. நான் சீக்கிரட்டாக பேசலை. அந்த நாட்கள்லேருந்து ஆதியிலேருந்து நான் ரகசியமாக பேசலை, அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். ஸோ காலம், அதாவது இந்த பிகினிங், ஆதியில் அந்த காலம் துவங்கிச்சு பாருங்கள். அங்கே இருந்தாராம் அவர். யார்? இயேசு கிறிஸ்து, அதாவது குமாரர் இருந்தாராம். சரிங்களா? அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். அப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியானவரும், கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியானவரும் என்னை அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ பேசுறது யாரு? மகன் பேசுறார். யார் அனுப்புனாங்க மகனை? பிதாவும் அவருடைய ஆவியானவரும் சேர்ந்து யார் அனுப்புறாங்களாம்? மகனை அனுப்புறாங்களாம்.
ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் மறுபடியும் வாசிக்கிறேன் 16வது வசனம். நீங்கள் என் சமீபத்தில் வந்து, ஐசாயா 48:16, நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். அப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். ஸோ இவரை அனுப்புறனால யார் வந்து யூத ஜனங்களோட பேசுகிறாங்க? வெளிப்பாடு யார் கொடுக்கறது? யார் டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணுறது யூதர்களை? அந்த நாட்களில் ஐசாயா காலகட்டத்தில், இல்லைன்னா ஆதியிலிருந்து அந்த பழைய ஏற்பாடெல்லாம் முடிஞ்சு புதிய ஏற்பாடெல்லாம் யார் வந்து கான்டாக்ட் பண்ணுறது? மகன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நாட்களில் காலம் துவங்கி அந்த நாட்களில் நான் இருந்தேன். அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் பிதாவானவரும், அதாவது கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியானவரும் என்னை அனுப்புகிறார். ஸோ அதனால் முதல்ல இறங்குறது யார்? இவர் தான். இந்த முதல் வீடியோவில் நம்ம பார்த்தோம் பிரின்சிபால் 1, பிரின்சிபால் 2, பிரின்சிபால் 3. ஆனால் 1, 2, 3 மூணுமே சமம் தான். பிரின்சிபால். இவர் கீழே ஜனங்களிடத்தில் இறங்கி பேசணும் அப்படின்னு சொல்லி கீழே அவர் இறங்குறனால, அதுக்கு பின்னாடி புதிய ஏற்பாட்டில் இவர் வந்து வார்த்தை மாம்சமாக ஆனதுனால, இவர்களோடு போய் பேசுறதுனால, யூத ஜனங்களோட போய் பேசுறதுனால, வெளிப்பாடை கொடுக்கறதுனால இவருக்கு வந்து வார்த்தை அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இந்த வார்த்தையானவர் என்ன பண்ணுறாருன்னா, கீழே இறங்கி வைஸ் பிரின்சிபாலாக கீழே இறங்குறாரு. வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு. ஸோ மாம்சம் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பிதாவானவருக்கு இவர் குமாரர் ஆகிறார். மாம்சமாகும் போதோ ஆவியானவர் இவரை வந்து வழி நடத்துகிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, பிதாவானவர் இவரை வழி நடத்துகிறார், ஆவியானவர் வழி நடத்துகிறார். நான் என் சொந்த வேலையை செய்ய வரல, என்னுடைய சித்தத்தின்படி செய்ய வரல, என்னுடைய பிதாவானவர் என்னென்ன சொல்கிறாரோ அதை நான் செய்ய வந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் வந்து கீழே இறங்கும் போது வைஸ் பிரின்சிபால் பூமியில். அதனால் பிதாவானவர் என்னென்னலாம் வெளிப்படுத்தினாரோ அதுதான் அவருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? குமாரருக்கு தெரியுமா? சரி. அதனால் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவினர் என்ன பண்ணுறாரு? அந்த ஞானஸ்தான வேலையில் இவர் என் நேசகுமாரர், அவருக்கு பரிசுத்தாவினர் என்ன எப்படி வர்றாரு? புறாவனுடைய வடிவத்தில் அவர் இறங்கி இந்த குமாரருக்குள்ளே அவர் இறங்குறார். ஸோ இதை வந்து யோவான் ஞானஸ்தானகர் பார்க்குறாரு. ஸோ பிதாவானவர் மேலேருந்து பேசுகிறார், இவர் என் நேசகுமாரர். வார்த்தை மாம்சமாக கீழே இறங்கியிருக்கார், வளர்ந்துருக்கிறார், ஊழியத்துக்கு போகிறார், ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா, எல்லா மாம்சமும் ஞானஸ்தானம் எடுக்கணும், இது ஒரு கோட்பாடு அப்படின்றனால இவர் பாவமே அறியாமல், பாவமே தெரியாமல், பாவமே செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டியானவர். ஆனாலும் இந்த விஷயத்துக்குள்ளே வர்றார். இந்த விஷயத்துக்குள்ளே, ஞானஸ்தானன்ற விஷயத்துக்குள்ளே. ஸோ அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு தண்ணி உள்ளேருந்து வெளியே வரும் பொழுதோ பரிசுத்தாவினர் என்ன பண்ணுறாருன்னா, புறாவனுடைய வடிவத்தில் மகனுக்குள்ளே இறங்குறாரு. ஸோ இதுதான் வந்து ஞானஸ்தான ஆராதனை. இதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க, ஸோ படிச்சிருப்பீங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐசாயா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்நாட்களில் கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய ஆவியானவர் என்னை அனுப்பினார், இல்லை என்ன அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனமாக ஐசாயா வந்து 48:16 அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஐசாயனுடைய கண்ணோட்டம் பிதா குமாரர் பரிசுத்தாவினர் பற்றி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 4வது வசனத்தில் அப்படி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? யாரை குறித்து? பிதாவானவர், அதுக்கு பிறகு குமாரரை குறித்தும் பரிசுத்தாவினரை குறித்தும் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு, வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? பூமிக்கு ஃபவுண்டேஷனே போட்டது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ அப்படின்னு சொல்லிட்டு எதில் எழுதப்பட்டிருக்கு? இந்த நீதிமொழிகள் 30:4. ஸோ ஒரு கேள்விக்குறி, அதை அறிவாயோ அப்படின்னு சொல்லி. ஸோ நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? காற்றையும் அடக்கிறவர். இவர் பேச்சுக்கு காற்றும் அடங்குதான். காற்றை அப்படியே கைப்பிடியில் அப்படி பிடிச்சு வச்சிருக்காராம். தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அவருக்கு ஒரு குமாரர் இருக்காராம், அவருடைய பேர் என்ன, நாமம் என்ன? அதை அறிவாயோ?
அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கேள்விக்குறியாகுது. ஸோ அதுக்கு பதில் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் 3:13 கிடைக்குதான். ஸோ நான் யோவான் 3:13 நான் வாசிக்கிறேன். நான் இப்போ பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ பரலோகத்துக்கு ஏறினவங்க யாருமே இல்லையா. அப்போ யார் தாங்க அதுனா மனுஷகுமாரரை குறித்து சொல். மனுஷகுமாரர் யார்? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து, எல்லாருக்குமே தெரியாது. ஸோ பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சதில். ஸோ யோவான் 3:13 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நீதிமொழிகள் 30:4 கேட்ட அந்த கேள்விக்கு பதில் இங்கே வந்துடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலராகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி சொல்கிறார், எப்படி எழுதுறாரு அப்படின்றத 1 கொரிந்தியர் 8:6 நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 8:6 இதில் பார்த்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியருக்கு எழுது, அந்த கொரிந்தியர் பட்டணத்துக்கு சபைக்கு எழுதுனது 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. பாருங்கள் பவுல் எப்படி கொடுக்குறாரு பாருங்கள். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு கூட்ட தினத்தை முன்குறித்தார் அவர். அதனால இவருக்கென்று நாம உருவாயிருக்கிறோம். புரிஞ்சுங்களா? இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் உருவாக்கி வைத்த அந்த ஒரு கூட்டத்தை இவர் என்ன பண்ணுறாராம், ரத்தம் சிந்தி கழுவி அவங்களுடைய பாவத்தெல்லாம், ஏன்னா ஆதாம் ஏவாள்லேருந்து அந்த பாவம் தொட்டு வருது பாருங்கள், அந்த பாவத்தை எடுப்பதற்கு என்ன பண்ணுறாராம் ஒரு பரிசுத்தர், அவருடைய மகன், பாவமே அறியாத பாவமே செய்யாத பிதாவினுடைய சித்தத்தின்படி அவர் என்ன பண்ணுறாருன்னா கீழே இறங்கி அவர் என்ன பண்ணுறார், சிலுவையில் மறித்து இந்த கூட்டத்துக்காக மறித்து ரத்தம் சிந்தி இல்லைன்னா ரத்தம் தெளித்து இல்லைன்னா ரத்தத்தால் அவர்களை கழுவி அவர்கள் என்ன பண்ணுறாராம் அந்த கூட்டத்தை ஆயத்தப்பட்டு வழி நடத்துகிறாராம். அவர்களை மென்மேலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தப்படுத்துவதற்கு பரிசுத்தவனர் அவர்களோடு கூட இருந்து அந்த காரியத்தை செய்கிறாராம். சரிங்களா? அதாவது வேறொரு தேற்றளவாளர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம். சரி, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஸோ அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் அப்படின்னு இப்படி எழுதுறார். யாரு? அப்போஸ்தலராகிய பவுல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. யாரை குறித்து? இவங்களை குறித்து, பிதா குமாரரை குறித்து. 1 கொரிந்தியர் 8:6. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சரிப்பா இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, ஓகே, சும்மா அறன்னு அர்த்தனுக்கிறீங்க, சும்மா பிதா குமாரன் அதெல்லாம், நேராக விஷயத்துக்கு வந்துருங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிதாவானவரும் பரிசுத்தானவரும் என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்துவ கீழே அமைச்சிருக்கிறான். அதாவது வார்த்தை மாம்சமாகி அந்த மாம்சத்துக்கு ஒரு பேர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரர், இல்லைன்னா மனுஷகுமாரர். இவர் கீழே இறங்கியிருக்காரு, மிஸ்ஸையா இவர் இறங்கியிருக்காரு. இவர் தான் ரொம்ப முக்கியம். இவர் மூலமாக தான் நம்ம பிதாவுக்கு போக முடியும். ஏன்னா இவர் நம்மளுடைய பாவத்தை கழுவணும், ரத்தம் நமக்காக இவர் சிந்தப்பட்டிருக்கணும். நம்ம போய் பாவத்தை அறிக்கையிடும்போது சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் மரித்தார் பாருங்க, அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டுருச்சு, நம்ம சுத்திகரிச்சிட்டாரு, பரிசுத்தப்படுத்திட்டார், பரிசுத்தானார் அப்படின்னும் போதோ பரலோகத்துக்கு நம்ம இறந்தாலோ இல்லை கர்த்தருடைய வருகையில் நம்ம இங்கே போயிடலாம். சரி, இப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக, அதாவது உலகத்திலே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, காலேஜில் படிச்சிருக்கீங்களோ, அது எல்லாமே ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுருங்க. இதுதான் உலகத்திலேயே முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. இதை விட முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. உங்கள் பிள்ளைங்களும் இல்லை, இப்போ உங்கள் மனைவி இல்லை, கணவன் இல்லை, எல்லாத்தோட முக்கியமானது. படிப்பு இல்லை, பணம் இல்லை, எல்லாத்தோட முக்கியமானது. அதனால தான் இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், இருக்கிறதுலே முக்கியமானது, தலை சிறந்தது அப்படின்றாங்க. புரிஞ்சுங்களா? தலை சிறந்தது, உலகத்திலே தலை சிறந்தது. அது எங்கே எழுதியிருக்கிறாங்கன்னா 1 கொரிந்தியர் 15 எழுதியிருக்கிறாங்க. இதை குறித்து நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15 இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே நம்ம வாசிக்கலாம்.
அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைப்பிடித்திருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எதனாலே? அந்த சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதவாய் இருக்குமே. 3வது வசனம் 1 கொரிந்தியர் 15:3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும், பிரதானமாக முக்கியமானதை ஒப்புவிக்கிறாராம். உங்களுக்கு பிரதானமான தலை சிறந்த ஒன்றை ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவ வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவ வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அப்படின்றது. இதுதான் உலகத்திலே முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதனால் முன்குறிக்கப்பட்டிருக்கான், இவர் இது போல் மரிப்பார் அப்படின்னு சொல்லி. எங்கே நம்ம ஐசாயில் கூட பார்த்தோம். ஸோ முன்குறிக்கப்பட்டு அவர் கீழே இறங்குறாராம். கீழே இறங்கி நம்மளுடைய பாவத்துக்காக அவர் மரித்து 3ஆம் நாளில் முன்குறிக்கப்பட்டபடி மறுபடியும் அவர் உயிர்த்தெழுறாராம். ஸோ மரிப்பு, கிறிஸ்தவனுடைய மரணம் 3ஆம் நாளிலே, இல்லைனா 3ஆம் நாளினுடைய கடைசியில் அவர் என்ன பண்ணுறாருன்னு திரும்ப உயிரோட எழுறாராம். ஸோ இப்படி 3ஆம் நாளில் எழுறாரு பாருங்க. இந்த மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் உலகத்திலே ரொம்ப முக்கியமானதான். இதை தான் நான் உங்களுக்கு கொரிந்தியருக்காக நான் தலை சிறந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இல்லை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ உலகத்திலே ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொல்லி யாராவது போய்ட்டு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சில பேர் கல்யாணம் ஆகாதவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இல்லைனா எனக்கு வேலை கிடைக்கணுங்க அப்படின்வாங்க. சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க? ரொம்ப முக்கியமானது எது பண்ணால் எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நான் ஜபிக்கிறேன், எனக்கு நிறைய தேவைகள் அப்படி சொல்லி எல்லாம் நிறைய காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப முக்கியமானது என்னென்னாப்பா, கிறிஸ்துவனுடைய மரணம்ப்பா, உனக்காக மரித்தாரே, உன்னுடைய பாவத்துக்காக. இப்படி மரிக்கலைன்னா எல்லாம் விருதாக போயிடுமே, எல்லாம் வீணாக போயிடுமே. இயேசு கிறிஸ்து உயிர் தெழலைன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கலைன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்கள், நம்ம பரலோகத்துக்கே போயிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலைன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழலை அப்படின்னாக்க உயிர் தெழுதலே இல்லை. அப்போது மரித்தோம்னா ஒரேடியாக க்ளோஸ், அவ்வளோதான். திரும்ப உயிர் தெழுதலே இல்லை. இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழலைன்னா நம்மளும் உயிரோடு எழ முடியாது. ஸோ அப்புறம் என்ன ஆகும்? இப்போது கடவுளே இல்லை, பரலோகமே இல்லை, அப்போ நம்ம வாழ்கிறது வீணு. நாளைக்கு நம்ம எதுக்கு? நாளைக்கு மரணம் தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு ஜாலியாக என்ன பண்ணலாம்? சாவலாம். ஏன்னா திரும்ப உயிர் தெழுதலே இல்லையே, திரும்ப நியாய தீர்ப்பே இல்லையே, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார். அப்போது இயேசு கிறிஸ்து மூலமாக நாமும் மறுபடியும் உயிர் தெழுவோம் அப்படின்றதான் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை தான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சுவிசேஷமாக கொரிந்துக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் ஒரு சுவிசேஷத்தை நீங்கள் எதாவது சொல்லணும், நபர்களுக்கு சொல்லணும், சொல்லி ஆகணும். நம்ம மேலே விழுந்தால் அது ஒரு பெரிய கடமை. இப்படி நீங்கள் போய் சொல்லும் பொழுதோ எதை குறித்து நீங்கள் எடுக்கணுமா? இந்த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், முதன்மையான ஒரு தலை சிறந்த ஒரு முக்கியமான, உலகத்திலே முக்கியமான ஒரு காரியம், அப்பா உனக்காக அவர் இறந்தார், கர்த்தர் உன்னுடைய பாவத்துக்காக இறந்தார். இதை நீ நம்புறியா? இதை நீ அறிக்கையிடுவாயா? இதை அவரை ஏற்றுக்குவியா? சொந்த ரட்சகராக ஏற்றுக்குவியா? அப்படின்றதான் இந்த கேள்வி. அது புரிஞ்சுங்களா? இதிலேருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்க, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து 40 நாள், அதை உயிர் தெழுந்து 40 நாள் இருந்து 40 நாளுக்கு பிறகு எல்லாரோட இருந்து அதுக்கு பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சீஷரில் பலதரப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க எல்லாம் மரித்து போகிறாங்க. அதில் ஒரே ஒருத்தர் என்ன பண்ணுறாருனாக்கா, எந்த மரணமும் ஏற்படாமல் வயதாகி, அதாவது இரத்த சாட்சியாக மரிக்காமல் வயதாகி என்ன பண்ணுறாரு, அவர் மரித்து போகிறாராம். அந்த வயசாகி மரித்து போகிறவர் தான் அப்போஸ்தலர் யோவான். அந்த அப்போஸ்தலர் யோவானுக்கு அவருக்கு டிசைபிள்ஸ் இருந்தாங்களாம். அவரோட கூட சீஷர்கள் இருந்தாங்களாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 சீஷர்கள் பேரில் எழுதப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா பாலிகார்ப் அப்படின்ற ஒரு சீஷர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இக்னேஷியஸ் அப்படின்ற ஒரு சீஷர். ஸோ யோவான் மூலமாக பாலிகார்ப் வந்தாராம் சீஷராய். பாலிகார்ப் என்ன பண்ணார்? அவர் ஒரு ஊழியத்தை பண்ணார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இக்னேஷியஸ். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹிப்போலைட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்போலைட்டஸ். ஸோ யோவான், பாலிகார்ப், இக்னேஷியஸ், ஹிப்போலைட்டஸ் அப்படின்ற ஒரு சீஷர்கள் உருவானாங்களாம். யோவான் மூலமாக உருவாங்களாம். அப்படி உருவான ஒரு முதல்
அந்த சீஷர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்ப். அவர் வந்து 69லேருந்து 156 ஏடி வரலாம் வாழ்ந்தாராம். ஸோ அந்த பாலிகார்ப் வந்து யோவான் கொடுத்த அந்த செய்திகள் எல்லாம் கேட்டு அந்த பாலிகார்ப் என்ன எழுதுறாருனாக்கா, பிதா, குமாரர், பரிசுத்தானவர் அப்படின்னு சொல்லிட்டு 3 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கற்றுக் கொடுத்தாராம். யாருக்கு? பாலிகார்ப். அதனால் பாலிகார்ப் என்ன நம்பினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான், அப்போஸ்தலர் யோவான் சொல்லி கொடுத்ததுபடி பார்த்தீங்கன்னா பிதாவானவர் அப்படின்றவர் ஒருத்தர் இறங்கினால அவர் குமாரர் ஆயிடுறாராம். அதனால் பிதாவானவர் மகனை உருவாக்கலை, இறங்கினால அவர் மகனாகிறார். ஸோ பிதாவானவர், மகனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தானவர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கிறாங்க. இவர் தான் அவர் இல்லை, அவர் தான் இவர் தான் அப்படிலாம் போட்டு குழப்பாதீங்க. பிதாவானவர் தனி, குமாரர் தனி, பரிசுத்தானவர் தனி. ஆனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே தேவன், ஒன் காட் அப்படின்ற அந்த நேச்சரில் எல்லாரும் இருக்கிறாங்களாம். புரிஞ்சுங்களா? கணவனும் மனைவியும் ஒரே சரீரம் அப்படின்ற அந்த நேச்சரில் பார்த்தீங்கன்னா, ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கணவனும் மனைவி ஒன்று. அதே நேரத்தில் கர்த்தர் அப்படின்ற அந்த ஒரு நேச்சரில் பார்த்தீங்க, தேவன் அப்படின்ற ஒரு நேச்சரில் பார்த்தீங்கன்னா பிதா, குமாரர், பரிசுத்தானவர் அப்படின்னு சொல்லி. இந்த பாலிகார்ப் என்ன பண்ண அப்புறமா என்னன்னா, யோவான்லாம் மரித்த பிறகு பாலிகார்ப் வந்து ஸ்மிர்னா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டர்க்கியில் ஒரு அந்த முக்கியமாக அந்த பழைய நாட்களில் 7 பட்டணங்களில் ஒரு பட்டணமாகி அந்த ஸ்மிர்னா அப்படின்ற அந்த பட்டணத்துக்கு வந்து பாலிகார்ப் வந்து பிஷப்பாக வேலை செஞ்சாராம். அதுக்கப்புறமா அவர் வந்து மரித்து போனார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவருடைய சரித்திரம் அதில் நீங்கள் அப்புறமா படிங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இக்னேஷியஸ் அப்படின்னு தரான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே டர்க்கியில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆன்டியோக் அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு அவர் என்ன பண்ணாராம், பிஷப். அந்த ஆன்டியோக்கில் இருக்கிற சபைக்கு அவர் பிஷப் ஆனாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே வருவாங்களாம். அந்த கூடுகையில் அவர் என்ன பண்ணாரா, அவர்களுக்கும் பிஷப்பாக இருந்தாராம். ஸோ அவர் பேர் தான் இக்னேஷியஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஹிப்போலைட்டஸ் அப்படின்னு சொல்லி. ஹிப்போலைட்டஸ் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா அவர் உருவானாராம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சரித்திரம், உண்மையான சரித்திரம். இவங்கெல்லாம் என்ன நம்பினாங்க அப்படின்னாக்கா, இப்போ இவ்வளோ நான் சொன்ன பாருங்கள், பிதா, குமாரர், பரிசுத்தானவர் அப்படின்றது வந்து இப்படி தான் நம்பினாங்களாம். சரிங்களா? சரி, இந்த ஆன்டியோக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அந்தியோக்கியா அப்படின்னு பேர், அந்தியோக்கியா அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அன்டாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் பேர் டர்க்கியில் இருக்குது அது. சரி, இதெல்லாம் இருக்கும்போது இப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும். நமக்கு முக்கியமாக நமக்கு கொடுக்கப்பட்டது எது? தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணும்போதோ நமக்கு இவர்களை குறித்து நல்லா தெரியணும். மத்தேயு 6வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரம்லாம் நீங்கள் நன்றாக படித்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நல்லா எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பொருள் இல்லைன்னா பணம், அப்படி இல்லைன்னா மேமன் அப்படின்ற ஒரு ஆவியம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அப்படியே ஆப்போசிட் எது? பொருள், பணம், ஆவி. அது என்ன ஆவி? மேமன் அப்படின்ற ஆவி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பொருள் நிறைய வாங்கிக்கணும், பொருளை சேர்க்கணும், வாழ்க்கைக்கு பணம் தேவை, மொபைல் தேவை, ஆப்பிள் தேவை, கார் தேவை, வீடு தேவை, இனோவா தேவை, இன்றைக்கி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி வச்சிங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் இப்படி வந்து பிரசங்கமே பண்ணலையாம். எங்கே? மத்தேயு 6ல் உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு துணி, சாப்பாடு, இருக்க இடம், போதுமானது போதும். ஸோ இப்படி வந்து என்னன்னாக்கா வாழ்க்கை என்ன அர்த்தம்னா நிறைய தேவை, நிறைய வச்சுக்கிறது. அது போலலாம் அவங்க வச்சுக்கலையா. யார்? இந்த பாலிகார்ப், இக்னேஷியஸ், ஹிப்போலைட்டஸ், இல்லைனா யோவான், இல்லைனா சீஷர்கள், இவங்களாம் அது மாதிரிலாம் யாரும் எதுவும் வச்சுக்கலையா. சிம்பிளாக வாழ்ந்துட்டு போனாங்களா. தேவனுடைய ராஜ்யம் கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. புதிய வானம், புதிய பூமி. புதிய வானத்தில் எனக்கு எல்லாமே கொடுக்கப்படும், அதாவது இப்போ இல்லை, மறுமையில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறான். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னாங்க, கர்த்தாவே உங்களை நான் நம்புகிறேன், ஆனால் எங்களுக்கு இதை கொடுங்க. இயேசுவே நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு இதை செய்யுங்க. இயேசுவே எனக்கு இதை கொடுங்க, நாளைக்கு எனக்கு இது வேணும், இந்த பொருள் வேணும், எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு பணம் தேவை, வேலை தேவை. ஆனால் அதே ஒரு குறிக்கோளை வச்சுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும் போதோ அது வந்து உங்களுக்கு மேமன், இல்லைன்னா அது ஒரு எதிரி ஆகிடுதான். ஸோ அதனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணமா. ஸோ பணத்தை குறிச்சே பணத்தையே பேசுறது, வெறும் காமர்ஸ் தான், வெறும் பிஸ்னஸ் தான், அதையே பேசுறது, அதையே பேசினே இருந்தீங்கன்னா உனக்கு வந்து நரகத்தில்
எப்பயுமே எரியிற நெருப்பு அக்னியில் தான் உனக்கு இடம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மேலே நீங்கள் போல இறந்த பின்னாடினா அடுத்த இடம் வந்து எங்கே? கீழே தான். ஸோ மேலே இல்லைனா கீழே, நடுவில் பூமியில் இருக்க முடியாது. ஏன்னா வயதாகி போச்சு, இறந்து போயிட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு வியாதியில் இறந்து போயாச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை குறித்து தேவனுடைய ராஜ்யம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக விரோதமாக ஒன்று வருது பாருங்கள். அதுதான் வந்து லூக்காவில் அவர் எழுதியிருக்கார். ஸோ லூக்கா 12 புரிஞ்சுங்களா? இல்லை நான் 15 அப்படி தோராயமாக வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் யார் மேலே ஆசை வைக்கணுமா? தேவன் மேலே ஆசையாக வைக்கணும். நீங்கள் தேவன் மேலே இருக்கிற அந்த ஆசைக்கு அப்படியே விரோதம் எது? ஆப்போசிட் எதா? பொருளாசை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அப்படியே விரோதம் எதுவும்? பணம். அதாவது கிங்டம் ஆஃப் மேமன். மேமன் அப்படின்னாக்கா நடத்துனா பணம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ 6 மணிக்கு மேலே நாங்கள் கேஷ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டை விட்டே பணம் போயிடும் அடுத்து. ஸோ பணமே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையே பேசினுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சபையில் வந்து பணத்தையே பேசுகிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ கர்த்தர் அங்கே வந்து எல்லா விசுவாசிகளுக்கு முன்பாக ஆவியில் இல்லை பரிசுத்தாவினர் நிற்கிறார். அவர் எவ்வளோ வருத்தப்படுவார் பாருங்கள். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்தாவினர் அவர் எவ்வளோ வருத்தப்படுவார். எப்போ பார்த்தாலும் பணமே பேசினுக்கிறது. நீங்கள் ஜபத்தில் கேட்கும்போது பணத்தையே கேட்குறீங்க. அதனால் என்ன பண்ணுவார் அந்த பாஸ்டர், ஏங்க எல்லாமே இதுதான் கேட்குறாங்க, நாங்கள் இதை பற்றி தாங்க பிரசங்கம் பண்ணோம், சபையில் வந்து பணத்தை குறித்து தான் நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியுது, ஏன்னா ஜனங்க கேட்குறதே இது தான் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு எது தேவை அப்படின்றத அறிந்திருக்கிறாராம். ஸோ அதனால் பிதாவானவரே கர்த்தரே இயேசு கிறிஸ்து எனக்கு நாளைக்கு என்ன தேவை அது மட்டும் நீங்கள் செய்யுங்க, எனக்கு எக்ஸ்ட்ராவும் கொடுத்துடாதீங்க, என்னை பிச்சைக்காரனாக ஆக்கிடாதீங்க. ஒன்று ஏழை ஆகி நான் தெரு பிச்சைக்காரன் ஆகிடக்கூடாது, இன்னொன்று வந்து பெரிய பணக்காரனாகி நான் தேவனுடைய ராஜ்யத்தை நான் உள்ள நுழையாமல் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தில் லூக்கா 12:15 பின்பு இயேசு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஸோ பொருள் வந்து உனக்கு ஜீவனை தராது அப்படின்னு. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸாவது எடுத்துக்கேன் அப்படின்றான். ஏதாவது ஆச்சுன்னா கூட இன்சூரன்ஸ். எவ்வளோ நாள் அவன் இன்சூரன்ஸ்காரன் அவனை பாதுகாப்பாக வச்சுக்குவான்? 70 ஆச்சு, 75 ஆச்சு, 80 ஆச்சு, 85 ஆச்சு, 90. இன்சூரன்ஸ்காரன் உனக்கு பணம் கொடுத்து உனக்கு உயிர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பானா? அது உனக்கு ஜீவன் அல்ல. புரிஞ்சுங்களா? உங்களுடைய படிப்பு உங்களுக்கு ஜீவன் அல்ல, உங்களுடைய அப்பா அம்மா உங்களுக்கு ஜீவன் அல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பொருள் உங்களுக்கு ஜீவன் அல்ல. ஸோ பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஏன் அது மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும்னா ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஸோ எது திரளாக இருக்கணுமா? பிதாவானவருடைய அன்பு, குமாரனுடைய அந்த ஐக்கியம், பரிசுத்தாவினுடைய அந்த வழி நடத்துதல், இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கணுமா ஒரு விசுவாசிக்கு. ரொம்ப அதிகமாக இருக்க என்னன்னா இது போல் பாருங்கள். இது எப்படி இந்த பாலிகார், இக்னேஷியஸ், ஹிப்போலிட்டஸ், யோவான், அப்புறமா பேதுரு, யோவான், அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பேதுரு யோவான், என்னிடத்துல பொண்ணு வெள்ளியும் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் என்னிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இவர்களை குறித்து தெரிஞ்சுக்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதா குமாரர் பரிசான இவர்களை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெரிஞ்சுக்க என்ன ஆகுதுன்னா, இந்த வாழ்க்கைக்கு தேவையானது நிறைய பொருள்கள், அது நமக்கு அந்த ஆசை வராமல் போயிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதம் எது? பொருள். அது பொருள் ஆசை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணணும், ஆனால் முடியல பிரதர், எனக்கு வேலை, நைட்டெல்லாம் வேலை, காலையிலலாம் வேலை, எனக்கு வேலை இல்லை அப்படின்னாக்கா முறத்தால் அடிக்கிறா யார்? மனைவி. பணம் நிறைய தேவைப்படுது, தொடப்பம் எடுத்து பறக்குது அப்படியே வீட்டில், பால் வாங்கணும், இது வாங்கணும், வாடகை கட்டணும், எல்லாம் ஒரே டென்ஷன், ஒரே டார்ச்சர் ஆகுது, என்னால் முடியல, எனக்கு நான் சாயங்காலம் தான் வர முடியுது அப்படின்னு ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணால் ஒரு ஹோம் சர்ச்சை ஆரம்பிங்க. உங்களால் ஒன்றுமே பண்ணவே முடியல, உங்கள் சாயங்கால வேலையில் உங்கள் வீட்டுக்கு யாராவது விசுவாசிகள் வரட்டும், இல்லை பலதரப்பட்ட உங்கள் நண்பர்கள் வரட்டும், வந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோம் சர்ச்சில் உங்கள் வீட்டில் நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர் 6 பேர் இல்லை 3 பேர் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்கெட்டு இல்லை டீ ஏதோ ஒன்று கொடுத்து என்னோட தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம மேலே விழுந்த கடமை நமக்காக ஒரு கட்டளையே கொடுத்துருக்காரு அவர். ஸோ அதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பிரசங்கிக்கணும். அதனால வாரத்தில் ஏதாவது ஒரு நாள், மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் ஹோம் சர்ச்சை ரெடி பண்ணுங்கள். ஸோ ஹோம் சர்ச்சை ரெடி பண்ணிங்க, உங்கள் வீட்டில் ஒரு சபையை ரெடி பண்ணிங்கன்னா, சபை ரெடி பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஒத்தாசையாக இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும். அப்போ இவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
இவர்களை குறித்து பேதுரு எப்படி எழுதினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ல் யோவான் எப்படி எழுதினார் அப்படின்றத பார்த்தோம். ஐசாயா எப்படி வர்ணித்து எழுதினார் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எதுப்பா உலகத்தில் அப்படின்னு சொல்லி பவுல் என்ன சொல்கிறாரு, பிரதானமானது எது, தலை சிறந்தது எது அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். இவரெல்லாம் அந்த நாட்களில் கஷ்டப்பட்டு ஒரு குகையிலிருந்து, ஒரு சின்ன சின்ன மலைகளில் இருந்து, குன்றுகளில் இருந்து அவங்க எல்லா நபர்களையும் சேர்த்து எப்படி அந்த அந்த சுவிசேஷத்தை எப்படி அவங்க அது இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை எப்படி அவங்க பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்மையில் இல்லை மறுமையில் ஒரு பெரிய பெரிய நபர்களாக இருப்பாங்களாம். ஸோ அதனால் இம்மையில் நீ ஆட்டோ ரிக்ஷா டிரைவராக இருக்கலாம், இம்மையில் தெருவில் இருக்கலாம், இம்மையில் சைக்கிள் ஓட்டின்னு இருக்கலாம். ஆனால் மறுமையில் நீ ஒரு பெரிய நபராக இருக்கலாம், பெரிய நபராக ஆகணும் அப்படின்னாக்கா இந்த காரியங்கள்லாம் நீங்கள் நிச்சயமாக செய்யணும் அப்படின்றது. சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு பெப்சி, கோக்கு, டீ அதெல்லாம் சாப்பிட்டு அப்படி இப்படி ஹாய்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எக் பஃப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படி போகிறத விட தேவனை குறித்து பேசுங்க. புரிஞ்சுங்களா? நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீட்டில் வாரம் நடக்குது. இந்த வீட்டில் வாரம் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூடுறாங்க. அவங்க எல்லாம் தேவனை குறித்து என்ன பண்ணாங்க, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்படி இருக்குது ஜெபத்தில் இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க, இந்த விஷயங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தரை குறித்து யாராவது ஒரு நபர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரட்டும், அடுத்த முறை அந்த நபர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அடுத்த முறை இந்த நபர் ப்ரிப்பேர் பண்ண எல்லாம் நீங்கள் அந்த வசனங்களெல்லாம் தியானிக்கும் பொழுதோ அங்கே என்ன வேணால் வெளியே நீங்கள் போயிட்டு வேறு இடங்கள் ஏதாவது சொல்ல உங்களுக்கு உதவும், படிக்க உதவும், கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருக்கும். அதனால் என்ன ஆகுதுனாக்கா பிதா குமாரர் பரிசுத்தாவினரோடு நீங்கள் என்ன பண்ணலாம், இணைந்து ஐக்கியப்பட்டு என்ன பண்ணலாம், அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வருகை மிக 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 சமீபமாக இருக்குது. எல்லா அடையாளங்களும் நிறைவேறினே இருக்குது. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா 2-3 அடையாளங்கள் கூட நடந்திருக்கு ஒரே நாளில். ஸோ அது போல் அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதுனால மறுபடியும் வருவார்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ மறுபடியும் வர்றதுக்கு அவர் தயாராக இருக்கார். எப்போ வருவார்னு தெரியல, ஆனால் மிக சமீபமாக இருக்கிறனால இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யணும். பொருள், பணம், வேலை இது மேலே நம்ம கவனம் செலுத்தாமல் இந்த காரியங்களை குறித்து நீங்கள் யோசிங்க. இப்போது போன முறை ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஞானஸ்தானம் பிதா குமாரர் பரிசுத்தானர் என்ற நாமம் அப்படின்னு இருக்கிறனால அது ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்லி, ஒருத்தர்ன்னு சொல்லிட்டு ஏன் 3 பேர் எழுதுறாங்க அப்படின்னாக்கா, 3 பேர் இருக்கிறனால எழுதுறாங்க. பிதானுடைய நாமத்தினாலும், குமாரனுடைய நாமத்தினாலும், பரிசுத்தானுடைய நாமத்தினாலும். ஆனால் இப்படி சேர்க்கும் போதோ அது நாமம் தான் வரும், நாமங்கள் அப்படின்னு வராது. ஸோ அதனால் இவர் தன்னுடைய குமாரரை கீழே அனுப்பினார். இவர் அட்வொகேட், அவரை பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கார். அதனால பரிசுத்தப்படுத்துறதுக்கு யார் தேவை, பரிசுத்தாவினர் தேவை. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்தானம் எடுத்தாலும் பரிசுத்தத்திலே இருக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு பரிசுத்தாவினர் தேவை. குமாரர் ரத்தம் சிந்தி அவர்களுக்காக, அவர்களுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தி அவர்களுடைய பாவத்தை கழுவி முன்குறிக்கப்பட்டு, பிதாவானார் அவர்களை முன்குறிக்கப்பட்டு. ஸோ அதனால் பிதாவானவருடைய நாமத்தினாலும் குமாரனுடைய நாமத்தினாலும் பரிசுத்தாவினருடைய நாமத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மத்தேயுவில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா வெறும் இயேசு கிறிஸ்து அப்படின்ற நாமத்தில் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால இவங்க வேணாம் அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னு இல்லை, பிதாவானவர் இல்லை அப்படின்னா இல்லை, அது விஷயமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானம் நீங்கள் கொடுக்குறதா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கொடுத்த மாதிரி நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தாலும் பிதாவானவர் இருக்காருப்பா, குமாரர் இருக்காருப்பா, பரிசுத்தாவினர் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பவுல் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த கொரிந்து 2 அதாவது நான் வாசிக்கிறேன், நான் 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், புரிஞ்சுங்களா? 2 கொரிந்தியர் 13-14 வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அடுத்து நம்ம வேறு பல்வேறு செய்திகளை நம்ம இன்னும் நிறைய மெசேஜை ரெடி பண்ணி நாங்கள் இது போல் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த காரியங்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா நாட்கள் ரொம்ப கடைசியாக, நாட்கள் பொல்லாதவைகள், ரொம்ப கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறனால நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம வீட்டுக்கு வர விசுவாசிகளுக்கும் நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவர்களுக்கு சொல்லவும் இந்த செய்தி நிச்சயமாக உதவும் என்று நான் நம்புகிறேன்.